வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இப்போ வந்து பத்திரிகைகள் எப்படின்னா ஏதாவது ஒரு இதை ஃப்ளாஷ் பண்ணணும். இப்போ எது ட்ரெண்டாக இருக்கோ அது சம்மந்தமாக ஒரு கேள்வியை கேட்டு அதில் வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணி விடணும். அந்த மாதிரி ஒரு பரபரப்பான செய்தி. இப்போ வந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள்ட்ட வந்து விஜய் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டு விஜய்க்கு கமல் சவால், இல்லை விஜய்க்கு கமல் எச்சரிக்கை, விஜய்க்கு கமல் அதிரடி சவால் அப்படின்னு ஏதாவது ஒன்று டைட்டிலை போட்டு விட்டு அதை போடணும். அவர் உள்ளே சொல்லியிருந்தது வேறவா இருக்கும், இவங்க மேலே போட்டிருக்கிற டைட்டில் வேற. அது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டாலே போதும். அதை தான் இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நேற்றுக்கு அப்படி தான் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது என்னென்னா, இவ்வளவு கூட்டம் கூடுதே, இந்த கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் கூடுதே அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து ஜென்ரலாக பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, விஜய்க்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே எனக்குமே அது பொருந்தும். அதாவது கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்னார். உடனே இவங்க அது எப்படின்னா, விஜய்க்கு வந்து முதன்முறையாக நேரடி மோதல், விஜயுடன் நேரடி மோதல், கமல் எச்சரிக்கை, கூடும் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு போட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, எந்த தலைவர்களுக்குமே, இந்தியாவில் உள்ள எல்லா தலைவர்களுக்குமே கூடுற கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு அவங்க திருப்பி கேட்குறாங்க. விஜய்க்கு அப்படிங்கிறாங்க. ஸோ விஜயை மட்டும் நம்ம ஏன் ஒதுக்கி வைக்கணும், அது விஜய்க்கும் பொருந்தும் அப்படின்னு. விஜய்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி. விஜய் மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அதை சொல்கிறாரு. விஜய்க்கு கமல் ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இதை போட்டு விட்டு பரபரப்பாக இது பண்ணி விடுறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்பைசியாக போடணும். அவர் உள்ளே வந்து பொதுவாக எல்லாருக்கும் சொன்னதை விஜய்க்கு எச்சரிக்கை விடுத்த மாதிரி சொல்லணுங்கிற மாதிரியாக இவங்க பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே சோ அவர்கள் ஒரு முறை பேசியிருந்தார் துக்ளக் ஆண்டு விழாவில். கூட்டத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. நெல்லையில் வந்து இடைத்தேர்தல், நெல்லை ஜெபமணிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போயிருக்காரு சோ. அவ்வளவு கூட்டம், ஏடிஎம்கே தொண்டர்கள், டிஎம்கே தொண்டர்கள் அவ்வளோ பேர் கூட்டியிருக்காங்க. சோ பேச்சு அவ்வளோ ரசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினச்சி அவர் காரில் ஏற வந்திருக்காரு. ஜெபமணியும் கூட வந்திருக்காரு. சார் வெற்றி விழாக்கு வந்துருங்கன்னு. அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் வாத்தியாரேன்னு ரெட்டலையை காமிக்கிறாங்களாம் இவரை பார்த்து. சார் என்ன சார் இவங்கெல்லாம் ரெட்டலையை காமிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்காரு. இல்லை சார் எனக்கு என்னமோ இது தப்பாக இருக்குது அப்படின்னு உடனே கடைசியில் பார்த்தா அங்கே ரெட்டால தான் ஜெயிச்சுது. எம்ஜிஆர் தான் ஜெயிச்சாரு. எம்ஜிஆர் கட்சி தான் ஜெயிச்சுது நெல்லை இடைத்தேர்தலில். என்னன்னா, நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுப்பாங்க. ஆனால் ஒரு கட்சி தொண்டர்கள் வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தலைவர்கள் கட்சி மாறுற மாதிரி தொண்டர்கள் அவங்க வந்து எப்பொழுதுமே போடுற கட்சிக்கு தான் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சோ அழகாக சொன்னார். அது விஜய்க்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னது. கனடாவில் உலகநாயகன் கமல்ஹாசன் செப்டம்பர் 5 அவர் போகிறதா இருந்தது கனடாவுக்கு. பட் செப்டம்பர் 5 அதே இதில் வந்து துபாயில் சைமா ஃபங்க்ஷன் இருந்ததுனால அவருடைய பயணம் வந்து செப்டம்பர் 28க்கு தள்ளி வைக்கப்பட்டது. ஸோ அங்கே வந்து எப்படின்னா, இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது கனடாவில். 20 வருடங்களுக்கு மேலே இப்போ வந்து கேப்புக்கு அப்புறமாக உலகநாயகன் கமல்ஹாசன் இது கனடாவுக்கு போகிறாரு. கனடாவில் வருடம் நடக்கக்கூடிய, அல்பர்ட்டாவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனு இது. எட்மான்டன், அந்த எட்மான்டனில் கமல்ஹாசன் ஹோர்டிங்லாம் வச்சுருக்காங்க. அது என்னன்னா, ஹோர்டிங் வந்து கமல்ஹாசன் இஸ் கம்மிங் டு எட்மான்டன் செப்டம்பர் 28 8 PM வின்ஸ்பியர் சென்டர். அந்த வின்ஸ்பியர் சென்டரில் தான் இந்த இது நடக்குது, இந்த இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதுக்காக தான் அவர் வராது. உலகநாயகன் கமல்ஹாசன் இஸ் கம்மிங் டு எட்மான்டன். ஜாயின் அஸ் ஃபார் அன்ஃபர்கெட்டபிள் ஈவினிங் ஆஃப் சினிமா அண்ட் கல்ச்சர். ஸோ சினிமா அண்ட் கல்ச்சருக்காக கெட் யுவர் டிக்கெட்ஸ்ன்னு சொல்லி அந்த டிக்கெட்டுக்காக அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அட் சிஏனா கனடா 2025.indianfilmfestival.ca அப்படிங்கிற அந்த லிங்கை இது பண்ணோம்னா டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சினிமா சம்மந்தமாக ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இது அமைய போகுது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சிறப்பு அம்சம். ராஜ்கமல் நிறுவனத்துடைய அமரன் திரைப்படம். ஸோ அந்த முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக்கை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த திரைப்படம் ஏராளமான விருதுகள், வசூலில் வந்து 300 கோடிக்கு மேலே வசூலை குவிச்ச திரைப்படம். கிரிட்டிக்கலாகவும் அக்ளைம் ஆகி ஏராளமான விருதுகளை குவிச்சிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் சைமாவில் 7 விருதுகள், 7 கேட்டகிரியில் 7 விருதுகளை குவிச்சுது அந்த படம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மேடிஸ் 2025 இந்த மேடிஸ் அவார்ட்ஸ் அதில் வந்து 2 பிராண்ட்ஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு இந்த படம்.
அமரன் திரைப்படம். இன்னும் அடுத்த ஆண்டு வந்து தேசிய விருது, அதாவது 2024க்கான தேசிய விருது 26ல் தான் கொடுப்பாங்க. ஏன்னா கொரோனானால ஒரு வருஷம் கொடுக்கல, அதனால தள்ளி போகுது. இப்போ கூட நேற்று இந்த தாதா சாஹேப் பால்கே 2023க்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் மோகன்லாலுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ 24க்கு அடுத்த வருஷம் கொடுப்பாங்க. அதில் அமரன் பல்வேறு விருதுகளை குவிக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு இராணுவ வீரர் நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காருங்கிற அந்த கான்செப்டுக்கு நிச்சயமாக ஏராளமான விருதுகள் குவியும். இன்னைக்கு மறைந்த மாபெரும் பாடகர் லெஜெண்டரி பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பிறந்த நாள். பி.பி. ஸ்ரீனிவாஸ் வந்து 1930 செப்டம்பர் 22 பிறந்தாரு. அவர் பிறந்தது வந்து ஆந்திராவில் வந்து காக்கிநாடா, அந்த காக்கிநாடாங்கிற ஊரில் தான் அவர் பிறந்தார். 53ல் ஜாதகம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து சிந்தனை என் செல்வமே அப்படிங்கிற தமிழ் பாடலை பாடினார். அந்த காலகட்டத்தில் அந்த 1950கள் அந்த 40கள் அந்த காலகட்டம்லாம் எப்படி இருக்குன்னா ஹை பிச்சில் பாடுறது தான் பாட்டு. இப்போ தியாகராஜ பாகவதர் 8 கட்டையில் பாடினார். அப்புறம் டி.ஆர். மகாலிங்கம், டி.எம். சௌந்தரராஜன் இவங்கெல்லாம் 8 கட்டையில் ஹை பிச்சில் பாடுவாங்க. இப்போ கமல் பாடுறாருல அந்த போட்டு வைத்த காதல் திட்டம், அந்த மாதிரி ஹை பிச்சு, அதெல்லாம் ரொம்ப கடினம் அதெல்லாம் பாடுறது. அப்படி இருந்த காலகட்டத்தில் ரொம்ப மென்மையாக இனிமையாக பாடுறது கூட பாடல் தான் அப்படின்னு வேற ஒரு பாணி, வேற புதிய பாணின்னு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி இப்போ காலங்களில் அவள் வசந்தம், அந்த மாதிரி பாட்டு பாடவா, அந்த சொல்ல கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே, இந்த மாதிரி ஒரு மென்மையான பாடல்களை பாடி அவர் வந்து மாபெரும் பாடகரானார். அவர் ஜெமினிக்கு வந்து தமிழில் ஏராளமான பாடல் பாடியிருக்காரு. ஜெமினின்னா பி.பி. ஸ்ரீனிவாஸ் தான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் மார்க்கே ஆகிப்போச்சு. அதே மாதிரி ராஜ்குமார் கன்னடத்தில், அவருக்கு பி.பி. ஸ்ரீனிவாஸ்னு ஒரு பிராண்ட் வந்தது. அதாவது இங்கிலீஷில் பாடியிருக்காரு, உருதுவில் பாடியிருக்காரு, 8 மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடலை பாடியிருக்காரு. அது மதுவண்டு அப்படிங்கிற புனைப்பெயரில் தமிழ் கவிதையெல்லாம் அவர் எழுதுவார். நம்ம இருக்கிற அந்த நாகேஸ்வரன் பார்க்கில் எல்லா கலர்லேயும் இந்த பேனா வச்சுருப்பார், பாக்கெட்டில் நிறையா கவிதைகள் எழுதுவார், கசல் பாடுவார். வறுமை நெனசிவப்பு நண்டு மாதிரியான திரைப்படங்களில் உள்ள ஹிந்தி பாட்டை அவர் தான் பாடியிருப்பார். அவர் எழுதியிருக்காரு அந்த பாடல்களை, ஹிந்தி பாடல்களை அவரே எழுதியிருக்காரு. அவர் 2014 ஏப்ரல் 14 காலமானார். அவருடைய பிறந்த நாளில் அவரை அன்போடு நினைவு கூர்கிறோம். மறைந்த குணச்சித்திர நடிகை எஸ்.என். லட்சுமி. எஸ்.என். லட்சுமியை பொறுத்தவரை அவங்க சின்ன வயசுலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவங்களுக்கெல்லாம் அம்மா வேடத்தில் நடித்தாங்க. இந்த ராமநத்தினை ராமநடி மாதிரியான படங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது, தெய்வத்தாய், அந்த படங்கள்லாம் அவ்வளோ சின்ன வயசுலேயே அம்மாவை நடிச்சிருப்பாங்க. பிற்பாடு அவங்களுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸுங்கிறது வந்து கமலஹாசன் படங்களில் தான் நடந்தது. அது மைக்கேல் மதன காமராஜன், மகாநதி, அந்த மாதிரியான படங்கள் மூலமாக, காதலா காதலா, அது அந்த மாதிரி படங்களில் தொடர்ந்து விருமாண்டி அதிலெல்லாம் வாய்ப்பு கொடுத்தார் கமல். நல்ல திறமையான கலைஞர்களுக்கு கமல் செகண்ட் இன்னிங்ஸ் வாய்ப்பு கொடுக்க தவறியதே இல்லை. அது வந்து கல்லபாட்டு நடராஜனாக இருக்கட்டும், காக்கா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், நாகேஷுடைய கடைசி காலமாக இருக்கட்டும், இதெல்லாம் கமல் தான் தொடர்ந்து அவங்கள பயன்படுத்திட்டு வந்தார். எஸ்.என். லட்சுமியை பொறுத்தவரை அவங்க 1500 படங்களை நடிச்சிருக்காங்க, 6000 மேடை நாடகங்களை நடிச்சிருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகலை. அவங்க வந்து எப்படின்னா அவங்க தன்னுடைய பணத்தை எல்லாமே சப்போர்ட்டை மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா மாணவர்களுக்கு, கோயில்களுக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட சொத்து மொல்ல என்டியூஸ் த்ரூ ஹர் செல்ஃப்லெஸ்னஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ கோயில்களுக்கும் மாணவர்களுக்குமே தன்னுடைய சொத்து ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம இவங்க கூட சொல்லியிருக்காங்க. சாந்தி வில்லியம்ஸ்னு ஒரு சீரியல் நடிகை, அவங்க கஷ்டப்பட்ட பொழுது முழுக்க எஸ்.என். லட்சுமி அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் அவங்க மாதத்துக்கு தேவையான எல்லா மளிகை பொருளையும் வாங்கி கொடுத்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கங்கிறத அவங்க ஒரு பேட்டியில் சொல்லி நான் பார்த்துருக்கேன்.